இறால் மீள் ஏற்றுமதியை நெறிப்படுத்த புதிய திட்டம். இலங்கையின் இறால் ஏற்றுமதி துறை எதிர்கொண்ட பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இறால் மீள் ஏற்றுமதிக்கான புதிய மற்றும் விரிவான தரமான செயற்பாட்டு நடைமுறையை கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு கணிசமான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் இறால் ஏற்றுமதி துறையை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். சர்வதேச சந்தையில் இலங்கை இறால்களுக்கு அதிக கேள்வி நிலவினாலும் அண்மை காலமாக உள்நாட்டு நுகர்வு அதிகரிப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் காரணமாக பல சவால்கள் எழுந்தன. ஏற்றுமதி தேவையை தொடர்ச்சியாக பேணுவதற்காக கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளில் உற்பத்தியாகும் இறால்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து மதிப்பை அதிகரித்து மீண்டும் மீள் ஏற்றுமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது. இருப்பினும் இந்த நடைமுறை உள்நாட்டு இறால் வளர்ப்பாளர்களிடையே பல்வேறு கவலைகளையும் அச்சங்களையும் ஏற்படுத்தியது. வெளிநாட்டு இறால்கள் உள்நாட்டு சந்தையில் கலந்தால் தமது இறால்களுக்கான கேள்விக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம், நோய்கள் பரவும் ஆபத்து மற்றும் சில நாடுகள் விதிக்கும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இலங்கையின் வர்த்தகத்திற்கும் ஏற்றுமதிக்கும் சிக்கல்கள் உருவாகும் என்ற கருத்துக்களை அவர்கள் முன்வைத்தனர். அத்துடன் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இறால்களை இலங்கையின் உற்பத்தி என கூறி வெளிநாடுகளுக்கு அனுப்புவது பொருத்தமற்றது என்ற கருத்தும் நிலவியுள்ளது.